மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று முதலமைச்சர் அவர்களால் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு குறித்து தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்க வேண்டும் என்ற தீர்மானம். பொதுவாக இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு இருந்தது. அன்று நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி நடத்திய நேரத்தில் அதை முதலில் எதிர்த்தது மட்டுமல்ல, அன்றைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞரிடத்தில் இதே அவையில் முதலில் நான் தான் கோரிக்கை வைத்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இது ஏழை மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வி உயர்கல்வி என்பது எட்டாக்கனியாக இருக்கிறது. இந்த நுழைவுத் தேர்வு நுழையா தேர்வாக அமைந்திருக்கிறது. ஆகவே இது கூடாது என்று முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்து பேசினேன். அதற்கு பிறகு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து அதை ஆதரித்தார்கள். ஆதரித்ததன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் தான். அது கலைஞர் அவர்கள் தான். அப்படி நுழைவுத் தேர்வின் மறுவடிவம் தான் இந்த நீட் தேர்வு. இது தகுதின்னு சொல்றாங்க. இந்த நுழைவுத் தேர்வு கூடாது என்று தமிழக அரசு கொண்டு வந்த நேரத்திலும் சரி, நடுவண் அரசு கொண்டு வந்த நேரத்திலும் சரி, அதை எதிர்த்து கடுமையாக போராடி வருவது பாட்டாளி மக்கள் கட்சி. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 12ஆம் வகுப்பு தேர்வு அரசு நடத்துகிறது. அப்படி 10ஆம் வகுப்பு தேர்வு 12ஆம் வகுப்பு தேர்வை அரசு நடத்திவிட்டு மீண்டும் இன்னொரு தேர்வு எதற்கு என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அப்படி கேள்வியாக இருந்தாலும் கூட, மாநிலங்களுக்கு மாநிலங்கள் வேறுபாடாக இருந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு தேவை என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் கருத்து, பாட்டாளி மக்கள் கட்சியின் கருத்து, முதலமைச்சர் அவருடைய தீர்மானம். இதைத்தான் 2 முறை இந்த மாமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த தகுதி தேர்வு என்பது தகுதியின் அடிப்படையிலே தான் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பெறுகிறார்கள். அந்த 12ஆம் வகுப்பு மதிப்பெண் என்பதே போதுமானது, இன்னொன்று தேவையில்லை. அது மட்டுமல்ல, இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் மருத்துவக் கல்லூரிகள் அதிகம் இருப்பது தமிழ்நாட்டில். அதை கூட நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அரசின் முடிவாக மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற கொள்கை முடிவெடுத்து இன்று மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் துவக்கப்பட்டு வருகிறது. அப்படி மருத்துவக் கல்லூரிகள் அதிக எண்ணிக்கை, மருத்துவ படிப்பு மாணவர்கள் சேர்க்கை அதிக எண்ணிக்கை இருக்கிற நேரத்தில் இந்த நீட் தேர்வினால் மற்ற மாநிலத்தில் எல்லோரும் இங்கே வந்து நுழைந்து விடுகிறார்கள். தமிழ்நாட்டின் உரிமை பறிக்கப்படுகிற செயலாகவே நாம் பார்க்கிறோம். இந்த தீர்மானம் என்பது தமிழ்நாட்டின் உரிமையை காக்கிற தீர்மானமாக பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகிறது. அந்த அடிப்படையிலே தான் இந்த நீட் தேர்வை எழுதுவதற்கு இந்த ஏழை குடும்பத்து மாணவர்கள் நிலத்தை விற்று அல்லது நிலத்தின் மீது கடன் வாங்கி 12ஆம் வகுப்பு படித்துக்கொண்டே நீட் தேர்வுக்கு தயாரிப்பதற்காக மாணவர்களை சேர்க்கிறார்கள். நீங்க நினைச்சு பார்க்கணும், ஒரு மாணவனுக்கு 3.5 லட்சம் குறைஞ்சது 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் சொல்லி எவ்வளவு செலவழிக்கிறது? இது ரொம்ப கூடுதலா இருக்கு. இது கூடாது என்பது. இதையெல்லாம் நீட் தேர்வில் எப்படியாவது தேர்ச்சி பெற வேண்டும் என்று முயற்சித்த மாணவர்கள் மாணவிகள் இயலாமையினால் தற்கொலை செய்யக்கூடிய சங்கடமும் பார்த்தோம். எத்தனை தற்கொலை சாவுகள் நமக்கு பாடம் கற்பித்திருக்கிறது ஆன காரணத்தினாலே. இப்படி இந்த நுழைவுத் தேர்வு என்பது நுழையாமல் இருப்பதற்கான ஒரு தேர்வாக பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகிறது. இந்த தீர்மானம் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கிற தீர்மானம். நீட் தேர்வு கூடாது என்பதிலே பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக நின்று இந்த தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்வப்பிரதர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு என்றாலே இந்தியாவிற்கு எப்பொழுதும் வழிகாட்டுகின்ற மாநிலம். மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட் வேண்டாம் என்று தீர்மானத்தை